அன்பார்ந்த பிரிவுகளை உழைக்கும் மக்களை ஜனநாயக நண்பர்களே, அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த முடியாது, இது அமுல்படுத்தினால் சட்ட ஒழுங்கு ஏற்படும் சொல்லி தமிழக அரசும் தேவஸ்தானமும் தொடர்ந்து போராடி அதை மேல்முறையீடுக்காக நேற்று தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த விசாரணை என்பது இன்றைக்கு காலை 10:30 மணி அளவில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் அரசு தரப்பில் அதற்கான காரணங்களை விளக்கினார்கள். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை, இது அவசர கதியாக இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட்டிருக்கு, இதை அமுல்படுத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகும், ஆகையால் இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி அவங்க தரப்பில் வாதத்தை வச்சுட்டாங்க. கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இதை நாங்கள் 2 மத்தியானத்துக்கு மேலே இந்த விஷயத்தை நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு 4 மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஜிஆர் சாமிநாதன் ஏன் என்னுடைய தீர்ப்பை அமல்படுத்தலை, நீதிமன்றம் அவமதிப்பு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி அது ஒரு விசாரணை 4:30க்கு மேலே விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் ஜிஆர் சாமிநாதன் எப்படி நீங்கள் அமல்படுத்தலை, அதனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன் நீ 144 தடை உத்தரவு போட்ட, நான் ஒரு போர்ட்ஸ் அனுப்புகிறேன், அதாவது தொழில் மத்திய பாதுகாப்பு படை அனுப்புகிறேன், அதை உடனே அமல்படுத்த சொல்கிறேன், நீ செய்ய மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற தோரணைகளை போலீஸையும் மாவட்ட ஆட்சியரையும் கமிஷனரையும் கூப்பிட்டு மிரட்டும் தோரணையில் அவருடைய அணுகுமுறை என்பது இருக்குது. ஆகையால் இப்பொழுதே நீங்கள் உடனே ராம ரவிக்குமாரை கூப்பிட்டு போங்க, 10 போலீஸ் பாதுகாப்பு இருங்க, தீபத்தை ஏற்றுங்க, அதற்கான அறிக்கையை நீங்கள் காலையில் 10:30 மணிக்கு நாளைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுங்க. இந்த மாதிரியான உத்தரவுகளை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்கேயாவது போட்டுருக்காங்களா? அப்போ இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ சீரியஸாக ஜிஆர் சாமிநாதன் போன்றவர்கள் ஏன் தீவிரமாக வேலை செய்கிறாங்க? அப்போ தொடர்ந்து பல திட்டங்களை ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் விடணும், தொடர்ந்து கலவரத்தை நடத்தணும், அது குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமியர்களை ஒற்றுமையை சிதைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தொடர்ந்து வேலை செஞ்சுருக்கான். அதற்கு உறுதுணையாக, அதற்கு உதவியாக, சப்போர்ட்டாக தான் இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஜிஆர் சாமிநாதன் அதை அமல்படுத்துவதற்கு ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறார். நீதிபதிக்கே துணை போவது என்பது வரலாற்றிலே இதான் முதல் முறை. அப்போ இதை அனைவரும் கண்டிக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட நீதிபதிகள் இன்றைக்கு தொடர்ந்து நீடித்தால் இப்படி போன்ற கலவரங்கள், சட்ட ஒழுங்கு, அமைதி என்பது கெடும். இன்றைக்கு மக்கள் பல்வேறு பிரச்சனைகள், இன்னல்கள், துயரங்கள் அன்றைக்கி அனுபவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்ஐஆர்னால பாரிய நெருக்கடி, விவசாய நெருக்கடி, தொழில் நெருக்கடி, இப்படி பல நெருக்கடியில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, அது திருப்பரங்குன்றம் பகுதிகளில் ரயில்வே கேட்களால் அன்றாட செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். அதுக்கு சுரங்கப்பாதை அமைத்து கொடுங்க, எங்களுக்கு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் போராடுறாங்க. அந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கை எதைக்கும் இந்த முகம் கொடுக்காத இந்த நீதிமன்றங்கள், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள் கலவரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு, இந்துக்களை கலவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நோக்கத்தை கொண்ட இந்த கும்பலுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட தீர்ப்பு என்பது ஒரு அநீதியான தீர்ப்பு. இது ஜனநாயக படுகொலை. இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கு. இதை நாம் ஏற்றிவிட்டார்கள் என்று நாம் ஒதுங்கி போக முடியாது. இது அனுமதித்தால் நாளைக்கு அயோத்தியில் என்ன நடந்துச்சோ அதே நிலைமை தான் நாளைக்கு தமிழ்நாடு நடக்கும். எப்படி ராஜா நாங்கள் தர்காவை இடிப்போம், உங்களை நாங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுவோம்னு சொன்னாங்களோ, அது நிறைவேறும் விதமாக இன்றைக்கு அந்த நடவடிக்கை என்பது இருக்குது. இப்படிப்பட்ட நீதிபதிகள், குறிப்பாக ஜிஆர் சாமிநாதன் போன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பிரதிநிதிகளை மதிக்காத, அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் நீடித்தால் இது போன்ற கலவரங்கள், சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா இதோட மட்டும் இல்லை, இன்றைக்கு பாண்டி கோயில் நடக்கக்கூடிய கெடாவெட்டு நடவடிக்கையாக இருக்கட்டும், அழகுகளில் செய்யக்கூடிய கெடாவெட்டு நடவடிக்கையில் கூட இன்னைக்கு ரங்கராஜ நரசிம்மன் என்கின்ற திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுவான். நம்முடைய பண்பாடு, உரிமை, கலாச்சாரத்தை கை வைப்பான். நம்முடைய உணவை இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. இதற்கு நாம் ஒரு போராட்டம் தான் தீர்வு. மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி தான் இதுக்கு ஒரு மாற்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நாம் தயாராகவும், அனைத்து ஜனநாயக இயக்கங்களும், தோழர்களும் இதை அனைவரும் கண்டிப்போம், அனைவரும் ஒன்றிணைப்போம், போராடுவோம். நன்றி.